கைஸ், நம்ம இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேப்ளேட் லாட் பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்போம். ஒரு பேப்ளேட் மினி லாட், ஃபேக் பேப்ளேட்ஸ் தான். அதுக்கான ஒரு லாட் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருப்போம். அந்த லாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேப்ளேட் மெட்டல் சீரீஸை சேர்ந்த ஒரு லான்ச்சர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும். இந்த லான்ச்சர் ரிப்பேராக இருக்குது. இது நமக்கு ஃப்ரீயாக தான் கிடச்சிருக்கும். அதில் இது பார்த்தீங்கன்னா ரிப்பேரில் இருக்குது. இந்த லான்ச்சரை தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் ரெடி பண்ண போகிறோம். இதை பற்றி வீடியோ வேணுமான்னு கேட்டேன். ஒரு ப்ரோ வந்து போடுங்க ப்ரோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகே, வாங்க இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போய் லான்ச்சரை ரெடி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லான்ச்சரை ஓப்பன் பண்ணோம். வாங்க ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து லான்ச்சரை ஓப்பன் பண்ணுவோம். தெரியுதான்னு தெரியல, சரியா? ஏன்னா இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரிப்பேர் பண்ணுற வீடியோ. ஒரு ஸ்க்ரூ கழட்டியாச்சு. 3 ஸ்க்ரூ இருக்குது இந்த இடத்துல. அந்த 3 ஸ்க்ரூவையுமே கழட்டணும். 2 என்னங்க வரல. 3 ஸ்க்ரூவையுமே கழட்டியாச்சு. இது உள்ளே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இதை ரெடி பண்ணி வீடியோ போடுவேனா இல்லை வீடியோ கோஸ் ராங்குன்னு போடுவேனான்னு தெரியல. ஓகே, அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான மெக்கானிசமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான மெக்கானிசம் தான். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. கியர்லாம் நல்லா தான் இருக்குது. கியர்லாம் தேஞ்சு போன மாதிரியோ எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரே நிமிஷம். கியர்லாம் நல்லா தான் இருக்குது. பாருங்க, கியர் நல்லா தான் இருக்குது. இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, எனக்கு இன்னும் இதில் தான் ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இதை சுற்றி நாம எங்க இதில் இந்த மார்க் தெரியுதுல்ல, அதில் இது போய் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதை வச்சு ஒரு சுற்றிடுவோம். உள்ளே இருக்கிற கியர்லாம் கொஞ்சம் டைட் ஆகும். ஓகே கேஸ், கியர் நல்லாவே டைட் ஆகிருக்கு. இன்னும் ஒரு சுற்றிடுவோம். ஓகே, இப்போ இந்த பார்ட் வந்து இந்த இடத்துல போய் உட்காரணும். அது கரெக்டாக பண்ணணும். ஓகே, ஓகே. என்ன கைஸ், கியர் ஓவரா சுற்றினோமா என்ன? இல்லை, இந்த மாதிரி எதெல்லாம் வச்சுட்டு பண்ணணுமா? அது இல்லை, லாக் ஆகிற மாதிரி எதுவும் கொடுக்கல எனக்கு. ஓகே, சூப்பர். திருப்பி போட்டுருக்கேன். என்ன கைஸ், முன்னாடியாவது போச்சு, இப்போ உள்ளே கூட போக மாட்டேங்குது. சரி, இதுங்க திரும்ப ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் இது ஒன்று மட்டும் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஓகே, பார்த்தாச்சு. இருங்க பார்க்கலாம். இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன்.
இங்கே லைட்லாம் ஆஃப் ஆகுது. சரி இருங்க பார்க்கலாம். கைஸ் இந்த வீடியோ லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. இது ஓகே நினைக்கிறேன். ரிட்டர்ன் போக மாட்டானே, என்னாச்சு கைஸ்? நல்லா அந்த லான்ச்சரை உடச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஏய் நான் செத்துருவேன்டா. வருங்க உள்ள போனோம், இவன் போக மாட்டான். ஓகே விடுங்க, இதை நம்ம இன்னொரு நாள் ரிப்பேர் பண்ணி பார்ப்போம். நான் எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா அதை கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த ஒரு மெட்டல் லான்ச்சரும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. பாருங்க, கியர்லாம் நல்லா சுற்றுதா, ஆனால் வைண்டரை இன்செர்ட் பண்ணால் இன்செர்ட் ஆகலை, கஷ்டமாக இருக்குது. அதனால் இதில் இருக்கிறத கழட்டி நம்மளோட டிபி லான்ச்சரில் நம்ம இப்போ போட போகிறோம். என்கிட்ட டிபி லான்ச்சர் நிறைய இருக்குது. இந்த லான்ச்சரும் இந்த இடத்துல டேமேஜாக இருக்குது பாருங்க, தெரியுதா? இங்கெல்லாம் ஒரு மாதிரி டேமேஜாக இருக்கும். அதனால தான் இந்த லான்ச்சர் எடுத்து நம்ம மெட்டல் சீரீஸ்க்காக நான் யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். ஓகே, முதல்ல இதை கழட்டிடுவோம். இந்த லான்ச்சரை கண்டிப்பாக நம்ம ரிப்பேர் பண்ணுவோங்க. ரிப்பேர் பண்ணாமல் எங்கே போக போகிறோம்? பண்ணுறோம் ரிப்பேரு. ஓகே, முதல்ல இதை கழட்டுவோம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. இந்த ஸ்க்ரூலாம் எடுத்து வெளியே வச்சிடலாம். மெயின் கண்டென்ட்டே அதுதான், அதுவே நான் பண்ணல. இது பார்க்கலாம். தம்பி ஓப்பன் ஆப்பா. இது கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இந்த இடம் பெருசு, இந்த இடம் சின்னதுன்றதுனால சரியாக போய் உக்காரலை. அதனால் நம்ம அப்படியே ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி பார்ப்போம். இல்லை இருங்க. ஓகே, இது கரெக்டாக உட்காருது. ஆனால் இது ஓட்டை சின்னதுன்றதுனால உட்கார மாட்டேங்குது கைஸ். சரி ஓகே, பார்க்கலாம் இருங்க. ஓகே, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் லூஸ் பண்ணிப்போம். ஆனால் சரியாக போய் உக்காராதனால ஒரு மாதிரி ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது. அது ஒன்றும் பரவாயில்ல, இருங்க. அது ஒன்றும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் டைட் பண்ணிடலாம். ஓகே, நல்லா இருக்குது. வாங்க ஒரு லான்ச் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிப்போம். ஓகே, காஸ்மிக் பெகாசஸ் 3, 2, 1 ஷூட். நல்லா தான் இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாகவே பெப்ளேட் லான்ச் ஆகுது. அந்த அளவுக்கு லூஸாகவும் எதுவும் இல்லை, நல்லாவே இருக்குது. பாருங்கள், நான் மெட்டல் பெப்ளேட் இவ்வளோ ஸ்பீடாக நான் லான்ச் பண்ணதே கிடையாது. பேட்டெல்லாம் சூப்பராகவே இருக்குது. பேக்ரவுண்டில் கொஞ்சம் சவுண்டு கேட்கும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் அதை பார்த்துக்கலாம். இதே தான் போன வீடியோக்கு சொன்னேன். ஓகே கைஸ், நம்ம செஞ்ச டிபி லான்ச்சர்லேருந்து மெட்டல் லான்ச்சருக்கு செஞ்சு இந்த லான்ச்சர் நல்லாவே இருக்குது. ஆனால் நம்ம மெயின் கண்டென்ட் இதை தான் நம்ம ரிப்பேர் பண்ணுறதாக மெயின் கண்டென்ட்டாகவே வந்தோம். ஆனால் இதை நம்மளால் ரிப்பேர் பண்ண முடியல. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இல்லைனா இதை நான் ரிப்பேர் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸில் வேணால் அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லான்ச்சரில் நான் என்ன தப்பு பண்ணேன், அது எப்படி ரிப்பேர் பண்ணலான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அவ்வளோதான் கைஸ், பாய்.